ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பக்கெட்டை இப்படியா நடக்கிற வழியில வைப்ப? நான் ஒன்னும் வழியில பக்கெட்டை வைக்கலையே, ஓரமா தானே வச்சிருந்தேன். அப்படின்னா வேணும்னே பக்கெட்ல நானே இடிச்சுக்கிட்டேன்னு சொல்றியா? இருக்கலாம், நான் பார்க்காததுனால எதுவும் சொல்ல முடியல. என் கோலத்தை அழிக்கிறதுக்காக கூட வேணும்னே பக்கெட்டை எட்டி உதைச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஏய், என்ன இப்ப வேலை மனக்கட்டு வாசல்ல கோலம் போறேன்னு யார் அழுதா? இப்ப பெரிய ஓவியம் வரைகிற காலங்கத்துல ஏஞ்ச உடனே கிளம்பி நேரம் இங்க வந்துருவ. கோலம் போடுற அதை போடுறேன்னுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை எங்ககிட்ட பண்ணிட்டே இருக்கணுமா உனக்கு? பெரியதா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு உன்னையும் தெரியும், அவனை பத்தியும் நல்லாவே தெரியும். நீங்க என்ன நடவடிக்கைகளை நடந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறு வீட்டுக்கு போயிட்டு வர இந்த நேரத்துல இப்படி அபசகுணமா கால்ல நல்லா அடிபட்டுருச்சு. ஏங்க நீங்க வேற ஏங்க காலை காட்டுங்க, காட்டுங்க, காலை காட்டுங்க, நான் பாக்குறேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்காயம்தான். பரவாயில்ல, பாத்துக்கலாம். உனக்குலாம் நேரம் காலமே இல்லைல்ல, கோலம் போடணும் அதை போடணும்னுக்கிட்டு. ஒரு நாள் இருக்குது உனக்கு. மேடம் நீங்க வாங்க மேடம், அப்படி கை பிடிச்சிங்க வாங்க. என் கை பிடிச்சிட்டு அப்படியே வாங்க மெதுவா. ஏங்க சாமிதுர மாமாவும் சின்ன பொண்ணு ஐத்தையும் நம்மளை சிறப்பா கவனிச்சு அசைச்சிட்டாங்கல்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாமா கிட்டயும் ஐத்த கிட்டயும் போய் பாடம் எடுத்துட்டு வரணுங்க. என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். நில்றா. அதானே கேட்கணும் தான் பேசணும். இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேருக்கு பாடம் எடுத்த பள்ளிக்கூடத்து வாத்தியார்னா இந்த ஜாட பேசுறது, ஜம்பு அடிக்கிறது, இந்த வேலை என்கிட்ட வச்சு கூடாது. யாரு? நானா? நான் என்ன ஜாட மாட்ட பேசுனா? ஏங்க ஒரு மறு வீட்டுக்கு போயிட்டு வர மகன்கிட்டயும் மருமகிட்டயும் ஒரு 4-5 வார்த்தை அன்பா பேசலனாலும் பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? யாரா பிரச்சனை பண்றா? பிரச்சனை பண்றது நானா இல்ல உன் பொண்டாட்டியா? என் மேடம் என்னங்க பண்ணாங்க? இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம அவங்களை இழுக்கிறீங்க? என்ன கமிஷனர் மேடம், புருஷன் கேள்வி கேட்கிறாரு, பேசாமே நிக்கிறீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் என்ன பண்ண அங்கிள்? நானே கவனிக்காம பக்கெட்ல கால் அடிச்சுக்கிட்டு வலியோட போயிட்டு இருக்கேன். எப்படி எப்படி? பக்கெட்ல இடிச்சு கால் வலிங்களா? அப்படிங்களா? கவனிக்காம இடிச்சிட்டீங்க. அடா 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 அடா. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது பிரபஞ்ச புழுகா இல்ல இருக்குது. பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ பேசாம இருக்கணும். ஆமா கமிஷனர் மேடம், நீங்க காலேஜில் என்ன பெரிய ஃபுட்பால் பிளேயரோ? அப்படியே காலையே பக்கெட்டை எட்டி வதச்சிங்க.